சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூட் ஆகுற மாரி ஒரு எம்ப்டி சால்னா ஒண்ணு செய்யலாமா? வீட்ல காய் இல்லாதப்ப இந்த மாரி சால்னா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில், 1 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 இன்ச் அளவு உள்ள இஞ்சியும், ஒரு 8 பல்லு பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு 3/4 தேங்காய் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவு கசகசா, ஒரு 10 பாதாம சுடுதண்ணியில ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டுட்டு தோல் உரிச்சுட்டு அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வதக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில், 2 பெரிய வெங்காயம், 1 ரம்ப இலை, 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி சாஃப்ட்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.